பார்க்க முடியும். பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரனா வாழ்ந்தார். சொன்னார் சேக்கிழார் பெருமான், இறைவன் அவருடைய அன்பை உலகத்துக்கு காட்டுறதுக்கு யானை உண்ட கவலம் போல செல்வத்தை மாற்றிட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய சோறு ஒன்றா இருக்கும், நாம் குடும்பமே சாப்பிடலாம் அந்த சோறை. யானைக்கு போட்டால் அது என்ன ஆகிடும்? சோளப்பொரி முழுங்கிற மாதிரி. அப்போது கோடீஸ்வரனா அத்தனை செல்வம் இருந்தது எப்படி போச்சுன்னே தெரியலிங்க. திடீர்னு வறுமை வந்துருச்சுன்னார். இப்போ அவரை காட்டுறாரு, வறுமை வந்துருச்சு. அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? கோடீஸ்வரனா இருந்தப்ப என்ன தொண்டை எப்படி செஞ்சாரோ அப்படியே இன்னி பிசகாமல் அந்த தொண்டை அப்படியே செஞ்சாருங்க. ஏன்? அவருக்கு அது குறை இல்லை. எது? ஐயோ எனக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்னது? ஆனால் நாயன்மார் என்ன பண்ணாரு? கொஞ்சம் கூட ஏன் அதெல்லாம் பொய்யா அப்படின்னு அவங்க உள்ள அறிவிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்க இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு என்னது அது குறையா தெரியல. அவங்க செய்யற தொண்டை. இளையான்குடி மாறனார் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 4 விதத்தில் 6 சுவைதிரத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் அப்படின்னு சொன்னார். இப்போ எல்லாம் போயிடுச்சு. குடிசையில் இருக்கிறார். சோறு 4 நாளாக இல்லை. என்ன பண்ணுறாங்க? அதே மாதிரி தான் அறிவாள் தாயனானார். வீட்லேயும் சாப்பாடு கிடையாது. ஏன்? கிடைக்கிறதெல்லாம் செந்நெல் வாங்கி வாங்கி சிவபெருமானுக்குன்னு அடுக்கி வச்சுட்டார். அவங்க மனைவி என்ன பண்ணாங்க? கணவர் தொண்டு செய்கிறாரு, செந்நெல் எடுக்கக்கூடாது. அவர் தொண்டு செய்கிறதுக்கு உடம்பு வலிமை வேணும். பசியோடு இருந்தால் தொண்டு செய்ய முடியாது. அரிசி எடுக்கவே இல்லை, செந்நெல்ல அப்படியே அட்டி போட்டு கிடக்குது. பின்னால் போய் கொல்லைப்புறத்தில் கீரையெல்லாம் பறிச்சிட்டு வந்து அதில் ஏதோ செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டார். கீரையும் தீர்ந்து போச்சு. தண்ணி மட்டும் கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு தொண்டு செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் சிவபெருமானுக்கு செங்கீரை போச்சு, செந்நெல் அரிசி சோறு போச்சு, மாவடு போச்சு. இவருக்கு எதுவும் இல்லை. ஏன்? சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டில் தடை ஏற்பட்டால் அதுதான் எனக்கு குறைன்னு வாழ்ந்தாங்க அருளாளர்கள். இந்த இடத்துல அதான் சிந்திக்கணும். யாதும் குறைவிலும் அவங்களுக்கு இந்த உலகத்தை சார்ந்து எந்த குறையும் கிடையாது. 40 வயசாகி போச்சு, பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, கல்யாணமாகி குழந்தை இல்லை, இருக்க வீடு இல்லை, உடுத்த உடை இல்லை, சொத்து இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு என்ன நினைக்கல? நினைக்கவே இல்லை. ஏன்? சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பணியில் தடை வந்துச்சுன்னா அதுதான் எனக்கு குறை. அந்த குறை